முஸ்லிம் சமூகத்துக்குள் பாரியொரு பிரச்சனையாக மனதுக்குள் அடங்கி கடந்திருந்த இந்த உதிஹியா குர்பான் கொடுக்கு விஷயம் இந்த ஒரு கிழமை வெசாக் சத்தியாக கொண்டு வந்த பொழுது சில இனவாதிகள் எங்களுடைய மார்க்க அனுஷ்டங்களை செய்ய முடியாத நிலைமை வரும் என்று பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலும் கூட இது சம்பந்தமான சரியான ஒரு விளக்கம் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சு இப்படி இது போன்றவர்கள் இருப்பவர்களை நாங்கள் உண்மையாகவே பெருமைப்படுகின்றோம். நேற்று முன்தினம் SCFR 23 என்ற வழக்கில் சாய்ந்தமருது நகர சபையை අංගීහරිත්තේ සුප්‍රීම් කෝට් තීර්පු கொடுத்திருக்கின்றது. ඉතාම වැදගත් දෙයක්. අපි මේ සම්බන්ධයෙන් මේ පාර්ලිමේන්තු ඉදිරිපත් කිරීම සම්බන්ධයෙන් මම අපේ රෝහණ මන්ත්‍රීතුමාට තමගේ ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. නමුත් මම පෞද්ගලිකව නම් අපේ ආචාර්ය අභයරත්න ඇමතිතුමාට මහාචාර්ය කියන්න පවා මම කැමැති. මොකද මම පළවෙනි දවසම මේ පාර්ලිමේන්තුවට ආපු දවසෙත් මට සිදු වුණු ප්‍රශ්නයක් පිළිබඳව එතුමා නවක මන්ත්‍රී කෙනෙක් හැටියටත් හැසිරුණු ආකාරය නිහතමානීත්වය ඇත්තටම ආචාර්ය කෙනෙක් කෙසේ තමා හැසිරිය යුතුද යන්නට එතුමා ආදර්ශයක් ඒ ගැන වචන දෙකක් නැහැ. He is one of the most humble and he set an example how a professor should be. ඉතින් ඒ සම්බන්ධයෙන් එතුමාට මම සූතිය කරනවා මිසක් විතරක් නෙවෙයි. ආචාර්ය ඉන්පසුව මාචාර්ය පදව ලබාගත්ත නමුත් කතිකාචාර්ය හැටියට ලැබුණු ප්‍රොෆෙසර් එකවත් පාවිච්චි නොකර එතුමා තමාගේ අමාත්‍ය ධූරය පිළිබඳ කරන කටයුතු පිළිබඳවත් අපි සෑහීමටපත් වෙනවා. හොඳම උදාහරණයක් කියන්නම්කො. අර වෙසක් සතිය ප්‍රශ්නයට මන්ත්‍රීතුමිය 27 ඉඳලා පළවෙනි දින දක්වා වෙසක් සතිය ප්‍රකාශ කරාම මුස්ලිම් ජනතාව අතර ලොකු ප්‍රශ්නයක් මතුවුණා. අපි අර animal sacrifice උදිහියා නැත්තම් කුර්බාන් ප්‍රශ්නයක් මතුවුණා. අපි බයේ හිටියේ. නමුත් මට හරි ස්තුතිවන්ත වෙනවා අපේ ආචාර්ය අබේරත්න ඇමතිතුමාට. මොකද එතුමා ඒක අද දින එතුමාගේ අමාත්‍යාංශයෙන් පැහැදිලිවම මේ සම්බන්ධයෙන් 2026 7 වෙනි දින මිල්පියක් ඉදිරිපත් කරලා තිබෙනවා. 2026 මැයි මාස 30-31 ජූනි 1 වෙනි දින විතරයි සතුන් ඝාතනය කරන ස්ථාන සහ මාංශ අලෙවි වසා තැබීමට. එතකොට 27 තියෙන අපේ ෆෙස්ටිවල් එක 27 තිබෙන්නේ 27 28 29 අපිට උදිහියක් තියක් කරන්න පුළුවන්. உண்மையிலேயே நாங்கள் மாகாண சபை உள்ளூர் அமைச்சர் உண்மையாக அவர் ப்ரொஃபஸர் அபேரத்னுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு அந்த விஷயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எங்கள் முஸ்லிம் சமூகத்துக்குள் பாரியொரு பிரச்சனையாக மனதுக்குள் அடங்கி கடந்திருந்த இந்த உதிஹியா குர்பான் கொடுக்கு விஷயம் இந்த ஒரு கிழமை வெசாக் சத்தியாக கொண்டு வந்த பொழுது சில இனவாதிகள் எங்களுடைய மார்க்க அனுஷ்டங்களை செய்ய முடியாத நிலைமை வரும் என்று பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலும் கூட இது சம்பந்தமான சரியான ஒரு விளக்கம் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மே 27 ஜூன் 2 வெசாக் கிழமையாக பிரகடனப்படுத்தியிருந்தாலும் கூட மே 30 31 ஜூன் 1 மாத்திரமே இறைச்சி அறுக்கக்கூடாது, அதாவது அனிமல் சாக்ரிஃபைஸ் செய்து இறைச்சி வைக்கக்கூடாது என்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பது பற்றி இந்த அரசாங்கத்துக்கு முக்கியமாக ப்ரொஃபஸர் அபேரத்ன அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த அமைச்சு இப்படி இது போன்றவர்கள் இருப்பவர்களை நாங்கள் உண்மையாகவே பெருமைப்படுகின்றோம். நேற்று முன்தினம் SCFR 23 என்ற வழக்கில் சாய்ந்தமருது நகர சபையை அங்கீகரித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. அப்படி என்றால் அங்கே சொல்கிறார்கள், I declare that the சாய்ந்தமருது urban council remains validly constituted. 2 மாதங்களுக்குள் எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அப்படி என்றால் ஏற்கனவே சாய்ந்தமருது நகர சபை உருவாகிவிட்டது. அப்படி என்றால் அதற்கான கட்டடம் தேவை, அதற்கான உள்ளூராட்சி மன்றத்துக்கான அர்பன் கவுன்சில் செக்ரட்டரி தானே, செக்ரட்டரியா கமிஷனர் செக்ரட்டரி இல்லை, அர்பன் கவுன்சில் செக்ரட்டரி தேவை, அவர்களுக்கான ஸ்டாஃப் தேவை, அவர்களுக்கான தேவையான வாகனங்கள் தேவை. நான் ப்ரொஃபஸர் அபேரத்ன அவருடன் மிக பணிவாக கேட்டுக்கொள்வது, இந்த 2 மாதங்களுக்குள் சாய்ந்தமருது
நகர சபைக்கான அந்த தேவையான அந்த கட்டடம், அந்த ஸ்டாஃப், அந்த வாகனங்களை எடுத்துக் கொடுப்பதற்கு அவர் தன்னுடைய அமைச்சர் ஊடாக அதை செய்வதற்கு அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். I am very confident that the Professor Abheyaratne, being one of the most humble and justiciable minister, will definitely take steps to comply with the Supreme Court order to give the Samandara Urban Council all the needed basic infrastructure for the urban council, because they may not be able to even take the garbage out from the Kalbada Municipal Council, because now Sayandamartha Urban Council has come to being. Sayandamartha நகர சபை உருவாக்கிய பிற்பாடு கல்முனை மாநகர சபையால் அவருடைய குப்பைகளை கூட அகற்றுவதில் பிரச்சனை வரலாம் சட்ட ரீதியாகவே. அவசரமாக உடனடியாக 2 மாதத்திற்குள் அதையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ப்ரொஃபஸர்ஷிப் அல்லது இந்த ஆச்சாரிய மகாச்சாரிய என்று சொல்லக்கூடிய இந்த டாக்டரேட் பட்டங்களை வெறுமனே காசிக்காக விற்குகின்ற சூழ்நிலையிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அதற்கு தேவையான அந்த ரெகுலேட்டரி டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த முக்கியமான விடயத்தை இந்த பார்லமெண்டத்தில் கதைப்பதற்கு சந்தர்ப்பம் கலங்கிறதுக்கு எங்களுடைய மந்திரி ரோஹன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்துதி கருமான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.